ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மில்க் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தாக்கா உளுத்தம் பால். அது ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு தேவையான பொருள் 150 கிராம் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு எடுத்து ஊற போட்டு அது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், மசிஞ்சிருக்கணும். அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதுவும் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு அதுவும் போட்டு ரெண்டையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட சேர்த்துட்டு அந்த அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கூட கொஞ்சம் பாதாமும் முந்திரி போட்டு ஊற வச்சு அதையும் சேர்த்து அதில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த பால்லையே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லபடியாக எல்லாம் ஒன்று கூடி வர மாதிரி கிண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் கூட போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் கேஸில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய், எண்ணெய் நம்மளுக்கு எது இஷ்டமோ அது ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நெய் ஊற்றிக்கலாம். அது கூட சேர்த்து பட்டை, லவங்கு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு அப்புறமேட்டு டைரி மில்க்கு 1/2 லிட்டரு எடுத்துருக்குறோம். அதையும் சேர்த்து அது கூட ஊற்றிடலாம். அது கொஞ்சம் இதானோன்னு பாருங்கள், 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டரு அதையும் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் பால் ஒண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கொதி வரும்போது கொதிக்க விட்டு ஒரு கொதி வந்தோடனே அது கூட சேர்த்து அந்த தேங்காய் பால், உளுத்தம்பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்துட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் கிண்டினோடனே அது கூட சேர்த்துட்டு சர்க்கரை 1 கப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு சர்க்கரை, வெல்லம் எது இஷ்டமோ அது போட்டுக்கலாம். வெல்லமும் போடலாம், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சர்க்கரை போடுறோம் இன்னைக்கு. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட ட்ரை ஃப்ரூட்டுங்களும் நம்ம அரைச்சி எவ்வளோ வேணால் அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி இது. கிண்டி விட்டு அதுவும் நல்லா பொங்கி ஒரு கொதி வரும்போது நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு பாருங்க, பொங்கி நல்லா வரும்போது அப்படியே விட்டு கொஞ்சம் நேரம் கிளறாமல் இருந்தால் அது பொங்கி நல்லா வரும். வந்தோடனே அப்படியே கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு 2 கொதி வந்த பின்ன அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. இது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். வயிற்று வலி, பீரியட் டைமில் வயிற்று வலின்னு சொல்கிறாங்க லேடிஸ்க்கு, அவங்களும் இதை குடிக்கலாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம். இடுப்புக்கு ரொம்ப சத்து, இது ரொம்ப நல்லது. இது செய்யறதும் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. இது இப்போ குழந்தைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் இது பாலுக்கு பதில் இதை செஞ்சு கொடுக்கலாம். உளுத்தம்பருப்பு சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அதுங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம். செஞ்சுட்டு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது. வாங்கி குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.